முருங்கைக்காவை வச்சு இப்படி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா நமக்கு நான்வெஜ்ஜே வந்துட்டு தோற்று போயிடணும். அந்த நல்லி எலும்பு அந்த மாதிரி தான் நம்ம இந்த முருங்கைக்காவை செஞ்சுருக்கிறோம். வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு யூகே சோழன் தமிழன். நான் உங்கள் செஃப் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கடந்த 2 வாரமாக சரியானபடிக்கு வீடியோ போடல. காரணம் நான் வந்துட்டு ஹாலிடே போயிருந்தோம். நானும் என் மனைவியும் யூரோப் கண்ட்ரிக்கு போயிருந்தோம். இட்டாலி அண்டு கிரீஸ் போயிருந்தோம். ஸோ சரியான வெயில். போயிருந்த சமயத்தில் தான் நடிகர் டைரக்டர் பாக்கியராஜ் இறந்த செய்தி வந்தது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது இல்லாமல் அங்கே போயிட்டு எங்களுக்கு சரியான படிக்கு நம்மளுடைய சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சு. வெறும் அந்த பாஸ்தா, பீஸா, பர்கர் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்தோடனேயே நேற்று தான் வந்தோடனேயே நம்ம வீடியோவும் எடுத்தாகணும், நமக்கு நல்ல சாப்பாடும் சாப்பிட்டாகணும். அப்போ பாக்கியராஜோடைய ஞாபகம் வந்ததுனால இன்றைக்கி அவருடைய ஸ்பெஷல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த செய்யக்கூடிய அந்த குழம்பு வந்துட்டு அவருக்காகவே நம்ம டெடிகேட் பண்ணலாம். முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு காரசாரமாக செய்ய போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த முருங்கைக்காய் குழம்பு நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா கடுகு பொரிஞ்சிட்டோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்குறேங்க, சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். அப்போ தான் அந்த குழம்பு நமக்கு அந்த டார்க் கலர், இந்த ரெட் கலரில் கிடைக்கும். நம்ம இப்போ பண்ணுறது வந்துட்டு முருங்கைக்காவை இந்த நல்லி எலும்பு சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம வெஜிடேரியனில் முருங்கைக்காய் செய்கிறோம். இந்த வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். புளியெல்லாம் ஊற்றாமல் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, நல்லி எலும்பு மட்டனில் நல்லி எலும்புக்கு குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூளுங்க. அவ்வளோதான் இதுக்கு உண்டான மசாலா. இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கலாம். டொமேட்டோ பியூரி வந்துட்டு உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் குழம்பு. நீங்கள் டொமேட்டோ பியூரி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தக்காளி கூட ஒரு தக்காளியை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க மிக்சியில். இப்போ நம்ம இந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்துருக்குறாங்க, நல்லா நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். அந்த நல்லி எலும்பு சைஸுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். நல்லா இந்த கிரேவியில் பிரட்டி விடுங்க. மசாலா ஃபுல்லாக பிடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. அப்போ அந்த ஆவிலேயே அந்த மசாலா ஃபுல்லாகவே பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுடலாங்க. வாவ், செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. இன்னொரு 2 மினிட்ஸ் மூடி போட்டுருவோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் வேக வச்சு எடுத்துடலாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நான் அதுக்கு ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்லோ ஃபயரில் அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வரும். ஒரு துண்டு தேங்காய் இதில் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை,
அவ்வளோதாங்க. இது தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு தேங்காய் ஊற்றிடலாங்க. அரைச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாங்க. அதாங்க ஒன்று நல்லா ஒரு கொதிச்சிட்டோம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது பார்க்க. மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். நல்லா முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்களா? நல்ல ஸ்மெல்லுங்க. இந்த கறி குழம்போடைய வாசனை அப்படி இருக்குது. நம்ம இந்த தேங்காயில் பட்டையும் சோம்பும் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, இந்த ஃப்ளேவரே தனியாக இருக்குது. நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா கரம் மசாலா பவுடர்லாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த கறி பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். வாவ், சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்காய் மட்டும் நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. டெம்டிங்காக இருக்குது. ஏன்னா 2 வாரம் யூரோப் கண்ட்ரியில் போய் நம்ம சாப்பாடு கிடைக்காம ரொம்ப தவிச்சோம். இப்போ இதை பார்த்தோன்னே உடனே சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் போல் தோணுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது சொல்லுங்கள். ஃபைனலாக உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் வெங்காயம் வதக்கும் போது போட்டதோடு சரி, நம்ம லேசாக மட்டும் போட்டால் போதுங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி எப்போவுமே இப்படி திக்காக தாங்க இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது நம்ம அந்த நல்லி எலும்பு ஸ்டைலில் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் திக்காக இருக்கணும். சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தோசையில் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்காவை வச்சு இப்படி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா நமக்கு நான்வெஜ்ஜே வந்துட்டு தோற்று போயிடணும். அந்த நல்லி எலும்பு அந்த மாதிரி தான் நம்ம இந்த முருங்கைக்காய் செஞ்சுருக்கிறோம். என்னங்க உறவுகளே, உங்களுக்கு இந்த முருங்கைக்காய் குழம்பு பிடிச்சிருக்குங்களா? அதுவும் நல்லி எலும்பு ஸ்டைலில் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயனடைவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ நம்ம ஆரம்பத்திலே சொன்னது தான். இந்த வீடியோவை நம்ம நடிகர் திரு பாக்கியராஜ் அவர்களுக்கு டெடிகேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். நம்ம அனைவரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இனி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ்.